ஓகே. நம்ம 2020 எலக்ட்ரானிக்ஸ் கேள்விய பார்ப்போம். ஆப்பரேஷனல் ஆம்பிளிஃபையர் பத்தின ஒரு முழு ஐடியாவ, ஒரு கம்ப்ளீட் தியரிய நம்மளுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாரி ஒரு கேள்வி தான் இது. பாருங்க, மறை பின்னூட்டு வகை மைனஸ் ஃபீட்பேக் சரியா வகையில செயற்படும்போது ஒரு லட்சிய செயற்பாட்டு விரியலாக்கிக்கு ஒப்ப பொருந்தும் பொன் விதிகளை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. மறை பின்னூட்டல் அப்படின்னா என்னன்னா இதுதான். அதாவது மறைக்கு வர்ற அவுட்புட் பின்னூட்டப்படுது இல்லையா? பின்னூட்டப்படும். சரியா? வர்ற அவுட்புட்டை மறைக்கு பின்னூற்றம். இதுதான் மறை பின்னூட்டல் வகையில சேர்ப்படுறது. நம்ம என்னைக்குமே மைனஸுக்கு தான் ஃபீட்பேக் பண்ணுவோம். சரியா? பிளஸுக்கு இப்படி ஒரு வயரை கொடுத்து ஃபீட்பேக் பண்றது கிடையாது. அப்போ மறை பின்னூட்டலில் ஒப்பம்ப் வேலை செய்யும் போது உள்ள கோல்டன் ரூல்ஸ் பொன் விதிகளை அவங்க எழுத சொல்றாங்க. சரியா? இப்படிதான். சரியா? ரெண்டுமே ஒரே விதி தான் உண்மையிலேயே. இவங்க பொன் விதிகள்னு கேட்டிருக்காங்க தனியா. அப்ப அது ரெண்டையும் தனித்தனியா 2 விதிகளா எழுத போறோம். சரியா? ஒரு கேள்வியில பொன் விதியை கூறுக அப்படின்னு சொன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. பொன் விதிகள் அப்படின்னு பன்மையில சொன்னாங்களா என்றால் ரெண்டையும் தனித்தனியா எழுதுங்க. அது நீங்க கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, முதலாவது விதி என்னன்னு சொன்னால், இந்த ஆப்பரேஷனல் ஆம்பிளிஃபையர் இன்புட் தடை மிக பெரியது. அதுதான் ஆப்பரேஷனல் ஆம்பிளிஃபையர் இன்புட் தடை மிக பெரியது. சரியா? அதுதான் முதலாவது விதி. மிக பெரிதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த V மைனஸ் இருக்கார்ல, இந்த மைனஸ்ங்கிற முடிவிடத்துல உள்ள இந்த அழுத்தம் இருக்கு இல்லையா? இந்த 2 அழுத்தங்களும் நீங்க கொடுக்கிற இன்புட்டின் முழு அழுத்தத்தையுமே வாங்கிடும். சரியா? பெரிய தடை பெரிய அழுத்தத்தை விளை வைக்கும் இல்லையா? நீங்க ஏதாவது ஒரு அழுத்தத்தை நீங்க இன்புட் பண்ணும்போது அந்த முழு அழுத்தத்தையுமே இவர் வாங்கிடுவார். அந்த அளவுக்கு இவர் பெரிய இன்புட்டாக இருக்கும். நம்ம விதியை எழுதுறமாக இருந்தால் எப்படி எழுதுறோம்னா, அந்த பிளஸ் மைனஸ் முடிவிடங்களுக்கு பெயர்கள் இருக்கு. மைனஸ் முடிவிடத்துக்கு பேர் நேர்மாற்றும் முடிவிடம் அல்லது நேர்மாற்றம் பெய்ப்பு. பிளஸ் முடிவிடத்துக்கு பேர் நேர் மாற்றாத பெய்ப்பு. அப்ப அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்க. நேர் மாற்றும் நேர் மாற்றாத பெய்ப்புகளின் பெய்ப்பு தடை மிக பெரியது. அதான் முதலாவது விதி. பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நேர் மாற்றும் அல்லது நேர் மாற்றாத பெய்ப்புகளின் பெய்ப்பு தடை மிகப்பெரியது. இந்த மைனஸ் இந்த பிளஸ் தடை பெருசாக இருந்தால் இது கூட மின்னோட்டம் ஓடுமா? ஐ மைனஸ்ன்னு குறிப்போம். மின்னோட்டம் ஓடுமா? ஓடாது. இது கூட மின்னோட்டம் ஓடுமா? ஐ பிளஸ்ன்னு போடுவோம். ஓடுமா? ஓடாது. அப்ப நீங்க அந்த குறியீட்டுல சொல்றதாக இருந்தால் ஐ மைனஸ் ஐ பிளஸ் ரெண்டுமே 0க்கு சமமா இருக்கும். இதுதான் முதலாவது விதி. சரியா? இப்போ ரெண்டாவது விதியையும் உண்மையா சொல்ல போனால் அது இதுல இருந்தே வார விஷயம் தான். இப்போ இதுலயும் மின்னோட்டம் இல்லை, இதுலயும் மின்னோட்டம் இல்லை. இங்க இருந்து இங்க அப்ப ஏதாவது மின்னோட்டம் இருக்குமா? இப்படி மின்னோட்டம் ஒண்ணு இருக்குமா? இருக்காது. எப்ப மின்னோட்டம் இருக்காது? ஒரே அழுத்தமாக இருந்தால். அழுத்த வேறுபாடு ஒண்ணு இல்லாட்டி மின்னோட்டம் இருக்காது. அப்ப அழுத்த வித்தியாசம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த பிளஸ் முடிவிடமும் மைனஸ் முடிவிடமும் ஒரே அழுத்தத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்பதானே மின்னோட்டம் இருக்கு. அப்போ ஒரே அழுத்தம்னு சொன்னால் V பிளஸும் V மைனஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கும். சரி, அப்போ இதே விஷயத்துல இருந்து தான் நம்ம இதை பேசுறோம். பொன் விதி அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டையும் ஒன்னா சொல்லுங்க. பொன் விதிகள் அப்படி பன்மையில கேட்டிருந்தா ரெண்டையும் தனித்தனியா சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது விதி என்னன்னு சொன்னால், செயற்பாட்டு விரியலாக்கியினூடாக மின்னோட்டம் இருக்காது. எனவே லட்சிய செயற்பாட்டு விரியலாக்கி தன்னுடைய பெய்ப்புகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை 0 பேர் அப்படி எழுதிட்டு, சரியா, V பிளஸும் V மைனஸும் சமன்னு போட்டுவிடுவோம். உண்மையிலே நம்ம எப்படி விதியை சொன்னோம்னு சொன்னால், ரெண்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு V பிளஸ் மைனஸ் V மைனஸ் 0 பேனே எத்தரிக்கும். அப்ப இதை நீங்க அங்கிட்ட எழுத மாற்றம் செஞ்சா இதே தொடர்பு வரும். சரியா? அப்படி நம்ம எழுதுவோம். நீங்க அதை விதியாவும் எழுதுங்க, இந்த சமன்பாடாவும் எழுதி கொடுங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸும் தாராளமாக வரும். அப்போ அதான் கோல்டன் ரூல்ஸ், பொன் விதி அப்படின்னு சொல்றது. பார்ட் பாருங்க. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கி சுற்று V2, V1 ஆகிய இரு பெய்ப்பு வோல்ட் அளவுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை விரியலாக்குகின்றமையால் அது வேற்றுமை விரியலாக்கி டிஃபரன்ஷியல் அப்பம்ப் எனப்படும். ஏற்பாட்டு விரியலாக்கி சுற்றின் நேர்மாற்றா பெய்ப்பும் நேர்மாற்றம் பெய்ப்பும் முறை V பிளஸ் V மைனஸும் செயற்பாட்டு விரியலாக்கின் பயப்பு வோல்ட் அளவு VOவும் ஆகும். சரி, ஒன்னாவது கேள்வி பாருங்க. V பிளஸிற்கான ஒரு கோவை V2, R1, R2 ஆகியவற்றின் சார்பில் பிறகு V பிளஸுக்கான ஒரு கோவை. V பிளஸுக்கான கோவைங்கிறது என்னன்னா, இவர் 0. V பிளஸ்ல உள்ள அழுத்தம் தான் இந்த R2க்கு குறுக்க உள்ள அழுத்தம். நியாயமா இல்லையா? இவர் 0 இல்ல Vங்கிற அழுத்தம் இருந்தால் V பிளஸ் Vக்கு சமனா இருக்கும். ஏன்னா இங்க V இருந்தாதான் அது V விழுந்ததுக்கு பிறகு 0 ஆக முடியும். இவருக்கு குறுக்க உள்ள அழுத்தம் தான் என்னது? V பிளஸ்ல உள்ள அழுத்தம். சரியா? நீங்க அப்ப அதை நீங்க ஈஸியா எழுதலாம். V பிளஸ் சமன் R1 சக R2. இப்படிதானே, இந்த பாதை கூட மின்னோட்டம் இல்லைன்னு நம்ம பேசிட்டோம். சரியா? அப்ப மின்னோட்டம் இப்படிதான் ஓடப்போகுது. R1 சக R2க்கு V2ங்கிற அழுத்தம் இருக்கு. V2ங்கிற அழுத்தம் இருக்கு. ஆகவே R2க்கு குறுக்கே எவ்வளவு அழுத்தம்னு பாருங்க. அதுதான் V பிளஸ் ஆக இருக்கும். அப்ப என்னன்னு வரப்போகுது? R2 V2வின் கீழ் R1 சக R2. நம்ம முதலாவது பொன் விதி யூஸ் பண்ணிருக்கோம். இது கூடான மின்னோட்டம் 0ங்கிற பொன் விதியை யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? ரெண்டாவது கேள்வி பாருங்க. V மைனஸுக்கான ஒரு கோவையை V2, R1, R2 அதே கணியங்கள் சார்பாக கேட்கிறாங்க. சார்பில் எழுதுக. நம்மளுக்கு ரெண்டாவது பொன் விதி என்ன சொல்லுது? V பிளஸ் சமன் V மைனஸ். இதுதான் ரெண்டாவது கோல்டன் ரூல். அப்போ V மைனஸ இதே தான் இல்லையா?
3வது கேள்வி பாருங்க, வி நோட்டிற்கான ஒரு கோவை V1, V2, R1, R2 ஆகியவற்றின் சார்பில் பெறுக. ஓகே, என்னன்னு சொன்னால் வி அவுட்டுக்கான ஒரு கோவையை பெறணும். இதுல வர்ற மின்னோட்டத்தை நான் I மைனஸ்னு போட்டேன் இல்லையா, அதாவது இந்த மைனஸ் கூடாக போற மின்னோட்டம் I மைனஸ்ன்னு சொன்னோம். அந்த I மைனஸ் 0ன்னு சொல்லிட்டோம். இதுல வந்த மின்னோட்டம் என்ன நடந்திருக்கும்? அப்போ 500 மின்னோட்டம் வந்திருந்தால் அந்த முழு மின்னோட்டமும் இது கூட தானே போயிருக்கும். இந்த முழு மின்னோட்டமும் இது கூட தான் போயிருக்கும். நான் இங்க இருக்க அழுத்தத்தை ஒரு வி அவங்க தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வி மைனஸ்ன்னு தான் தந்திருக்காங்க. அப்போ இது என்ன, இது வி மைனஸ் ஆக இருந்தால் வெறும் கம்பி இதுவும் வி மைனஸ்ங்கிற அழுத்தத்தில் இருக்கு. நம்ம வி மைனஸை வந்து பிறகு வந்து நம்ம மாற்றிக்கோங்க. ஏன்னா R2, V2 அதில் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம பிரதிட்டுக்கலாம். சரி, நம்ம கேள்வி செய்யப்போம். என்னன்னு சொன்னால் இங்கே வந்த மின்னோட்டம் கட்டாயம் இந்த பாதை கூட தான் போயிருக்கும். அப்போ இந்த மின்னோட்டம் சமன் அப்படிங்கிற தொடர்பு கூட தான் செய்ய போகிறோம். ஓகே, முதலாவது தொடர்பு என்ன சொல்லலாம்னு சொன்னால் அழுத்த வேறுபாடு பாருங்க, V1 மைனஸ் V, இங்கே V1 இங்கே V மைனஸ், சரியா, V1 மைனஸ் V மைனஸ், சரியா. அந்த அழுத்த வேறுபாடு R1ங்கிற தடை கூட இருக்கும்போது அது கூட மின்னோட்டம் தானே I. நீங்கள் V சமன் IRலேருந்து ஐயை இழுவை மாற்றம் செய்யலாம். என்னன்னு, V1 மைனஸ் V மைனஸ் ஓவர் R1, சரியா. இதே I1 தான் இதுவும் அதே I தான். அப்போ அதுக்கும் நீங்கள் V சமன் IRலேருந்து இழுவை மாற்றம் செய்தால் V மைனஸ் மைனஸ் V நோட் இல்லையா ஓவர் R2 இப்படி இருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதுல இருந்து நம்மளுக்கு V அவுட் தானே தேவை, V அவுட் V0 அதான் தேவை. எழுவை மாற்றம் செய்தால் அந்த கோவை இப்படி வருது இல்லையா, R1 R2 மைனஸ் V1 ஓவர் R1 இந்த மாதிரி வரும். எழுவை மாற்றம் செய்ய நான் ஈஸியாக செய்யலாம், சரியா. V அவுட்ன்றது R2 இன்டூ இது V மைனஸ், இது ஃபுல்லாக ஒரே குறியீடு சரி தானே, Vல இருந்து இதை கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போடாங்க. இது அடியில் இருக்கு இந்த மைனஸ், சரியா. V மைனஸ் இன்டூ 1 ஓவர் R1, இது 1 ஓவர் R2 சக அப்படி போகுது. சரி, நம்ம இதில் கேட்டிருக்காங்க R1 R2 V1 V2ல கேட்டிருக்காங்க. அப்போ V மைனஸுக்கு R2 V2 அதுகளை கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, பிரதியிடுவோம். V மைனஸ்க்கு பதிலாக பிரதியிடுங்கள். பிரதியிட்டால் உங்களுக்கு V அவுட் ஈஸியாக வரும். இதான் என்னது, V அவுட்டாக இருக்கும், சரியா. இதுதான் விரியலாக்கமாக இருக்கும். ரெண்டுக்கும் இடையிலான அழுத்தத்தை விரியலாக்கம் செய்கிறாங்க, சரி. இதுதான் விரியலாக்க காரணியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம தியரியில் படிச்சிருக்கோம், சரி. அந்த V அவுட் எப்படின்னா, நீங்கள் V மைனஸ்க்கு பதிலாக பிரதியிடும் போது R2 ஓவர் R1 இன்டூ V2 மைனஸ் V1 ஆக உங்களுக்கு கிடைக்க பெறும், சரியா. ஈஸியான ஒரு கேள்வி. அடுத்த பாருங்க, R1 சமன் R2 சமன் R என் V நோட்டிற்கான ஒரு கோவையை உய்த்தறிக. ஈஸி. R2க்கு பதிலாகவும் R1க்கு பதிலாகவும் R போட்டால் மேலே கீழே வெட்டுப்பட்டு போயிடும். வெட்டுப்பட்டு போனால் V நோட் V2 மைனஸ் V1 வரும். சின்ன கேள்விகள் தான் இது, கஷ்டமான ஒரு கேள்வி இல்லை, சரியா. அடுத்த பாட்டுக்கு வருவோம். ஒரு கல்வன் பிரவேசிப்பதை அறிவிக்கும் எச்சரிக்கை கருவியை தொழிற்படுத்துவதற்கு மேலே ஒரு ஒன்றில் உள்ள சுற்றை மாற்றியமைக்கலாம். அம்மாற்றியமைத்த சுற்று ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ளது. பால சுற்றின் வலது புயம் R1 உடைய ஒரு இரு சம தடைகளையும் இடது புயம் 50 ஓம் தடையையும் செங்கில் IR ஒளிக்கு உணர்ச்சி உள்ள ஒரு ஒளியை சார்ந்த தடை LDRையும் கொண்டுள்ளன. ஒரு ஒடுங்கிய IR ஒளிக்கற்றையானது LDR மீது தொடர்ச்சியாக படுமாறு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கல்வன் B அக்கட்டத்தில் பிரவேசிக்கும் போது அவன் LDR மீது விழும் IR கற்றை தடுக்கிறான். LDR மீது IR கற்றை படும் போது அதன் அகத்தடை 50 ஓம் ஆகும். V1 V2 V0 ஆகியவற்றின் ஒத்த பெருமானங்களை துணிக்க. ஓகே, இங்கதான் அந்த ஒடுங்கிய IR கற்றை LDR நோக்கி போகுது. Bங்கிறதான் கல்வனம். ஓகே, இப்ப பாருங்க, இவர் 50 ஓம், இது R1 இதுவும் R1, இது 50 ஓமாக இருக்கார். நம்மளுக்கு என்ன, V1ம் V2ம் வேணும். IR கற்றை படும்போது இது 50 ஓம்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பாதை வழி அப்படியே பார்த்தீங்கன்னா இது V2 இல்லையா, இது V1. இந்த பாதையில 10 வோல்ட் தான் இந்த 2 தடைகளை சமனாக விழுது. ஆகவே V1 எவ்வளவு, 5 வோல்ட். V2 எவ்வளவு பாருங்க, இங்கே 50 இங்கே 50, அப்ப V2 எவ்வளவு, 5 வோல்ட் தான் இல்லையா. V அவுட் என்னவா இருக்கும், நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா, V2 மைனஸ் V1. 5ல இருந்து 5 கழிச்சா V அவுட் என்னது, 0 வோல்ட். ஓகே, ஈஸி. அடுத்து என்ன சொல்றாங்க, கல்வன் IR கற்றைக்கு குறுக்கே செல்லும் போது LDRின் தடை 10ன் 6 ஓமிற்கு அதிகரிக்கின்றது. இச்சந்தர்ப்பத்தில் V1 V2 V அவுட் ஆகியவற்றின் ஒத்த பெருமானங்களை துணிக. இவங்கெல்லாம் மாறல, R1 தான், சரி. அப்ப V1 மாறி இருக்குமா, மாறி இருக்காது. V1 அதே 5 வோல்ட்டாக இருக்கு. ஆனா V2 கண்டிப்பா மாறி இருக்கும். இவர் 50 ஓம், ஆனா இது 10ன் 6, ஏதோ பெரிய பெருமானம், சரியா. அப்ப இருக்க 10 வோல்ட், இந்த பாதையில இருக்க 10 வோல்ட் முழுவதும் இங்கே தானே விழும். இப்போ VB என்னவா இருக்கும், அல்லது V2 இது வெறுங்கம்பினால இங்கே V2, அவை V2 என்னவா இருக்கும், 10 வோல்ட்டாக இருக்கும். அப்பதான் இது 10 வோல்ட்டாக இருக்கும். கீழே 0, 10 வோல்ட் விழுந்ததுக்கு பிறகு 0 வர முடியும். ஆகவே V2 10 வோல்ட்டாக இருக்கும். V அவுட் என்னது, V2 மைனஸ் V1 பிரதியிட்டால் 5 வோல்ட்னு விடவர். ஓகேயா, ஈஸி. அடுத்த கேள்வி பாருங்க. இப்போது ஒரு 3ல் காட்டப்பட்டுள்ளவாறு ஒப்பம்பின் மீது பயப்பு V0 ஆனது SR எழுவில் தேய்ப்பு S உடன் தொடுக்கப்படுகிறது.
பைப்பு ஆர் ஒரு இருவழியாளியினூடாக புதுப்பிப்பு செய்யப்பட்டுள்ளது. Q சமன் 1 இருக்கும்போது எச்சரிக்கை கருவி தொழிற்பட்டு ஒலிக்க வேண்டும். பின்வரும் இரு சந்தர்ப்பங்களுக்கு SR ஆகியவற்றின் பைப்பு தருக்க மட்டங்களை எழுதுக. LDR மீது IR கற்றை படும்போது, கல்வன் IR கற்றைக்கு குறுக்கே செல்லும் போது. ஓகே, இப்ப பாருங்க, ஆறுங்கிற சுற்று வந்து ஆறுங்கிற அந்த முடிவிடம் வந்து 0வை தொட்டுட்டு இருக்கு. சரி, அப்ப R 0. LDR மீது IR கற்றை படும்போது V அவுட் நம்மளுக்கு என்னன்னு வந்துச்சு? 0ன்னு வந்துச்சு இல்லையா? 0ன்னு வந்துச்சு. அப்ப முதலாவதுக்குள்ள தர்க்க மட்டங்கள் எஸ்க்கு என்னது? 0. R 0 தான் தொட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் 0, இதுவும் 0. Q என்ன செய்யும்? ஒழிக்குமா? கல்வன் இன்னும் அந்த இப்படி தானே. இப்போ இங்க ஒரு ஐயர் கற்றை இருக்காம். அந்த ஐயர் கற்றைய தாண்டி அவன் வந்து ஐயர் கற்றையை மறைப்பானாக இருந்தால் அங்க இருக்க எல்லாம் வந்து சத்தம் போடணும் இல்லையா? அவன் தாண்டி அப்படின்னா இப்போ அவன் காலை வைக்கிறான், ஐயர் கற்றையை மறைச்சிட்டா எல்லாம் ஒன்னாகிருச்சு. காலை எடுத்ததுக்கு பிறகு திரும்ப ஆஃப் ஆகணுமா? ஆஃப் ஆக கூடாது. ஆஃப் ஆகிட்டா நீங்க நடந்து போகும்போது டிங் அவ்வளவுதான் சவுண்டு கேட்கும். நம்மளுக்கு அங்க வாட்ச்மேன் எதுவும் தூங்கிட்டு இருப்பாரா அவரு கேட்குமா? கேட்காது. அப்போ அதை கடந்த உடனே எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் கையை எடுத்துட்டாலும் ஐயோ காலையோ அவன் எடுத்துட்டாலும் எல்லாம் அடிச்சுட்டே இருக்கணும். சரி, அப்ப என்ன நடக்கணும்னு சொன்னால் LDR வந்து ஆரம்பத்துல ஐஆர் கற்றையை உணர்ந்துட்டு இருந்துச்சு. அதாவது V2 5 வோல்ட்டாகவே இருந்துச்சு, V அவுட் வந்து 0வாக இருந்துச்சு. அந்த டைம்ல அவுட்புட் இருந்திருக்க கூடாது. ஐஆர் கற்றை படும்போது அவுட்புட் எல்லாம் அடிச்சிருக்கணுமா? அடிச்சிருக்க கூடாது. அப்ப இதுதான் அதுக்குரிய தர்க்க மட்டங்கள். கல்வன் ஐஆர் கற்றையின் குறுக்கே செல்லும் போது என்ன செய்யணும்? எல்லாம் அடிக்கணும். நீங்க Q சமன் 1ன்னு இப்பயே வேணாலும் போட்டலாம். எல்லாம் அடிக்கணும். R இன்னும் 0வே தான் தொட்டுட்டு இருக்கு. ஆரை வந்து நம்ம மாத்தலே. ஆறுங்கிறது ரீசெட். அது நீங்க 5க்கு தொட்டு விட்டா ஒன்னாகும். அது நீங்க தான் டச் பண்ணணும். செட்டுங்கிறது வந்து ஒட்டவா நடக்கும், ரீசெட் வந்து நீங்க தான் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, கல்வன் வந்து LDR மறைக்கும் போது V அவுட் என்ன வந்துச்சு? 5 வோல்ட்டா வந்துச்சு. 5 வோல்ட்னா என்ன தர்க்க மட்டும் ஒன்று. அப்ப எஸ்க்கு 1, ஆருக்கு 0. எல்லாம் வந்து ஒன்னாகிரணும். சரி, கல்வன் நடக்கும்போது எல்லாம் ஒன்னாகிரணும். Q சமன் 1 ஆகிரும். ஓகே, அப்ப அது 2 தான் கேள்வி. ஒரு SR எழுவியல் மெய்நிலை அட்டவணையை எழுதுக. ஓகே, அதாவது ஒவ்வொரு இன்புட்டுக்கும் மொத்த அவுட்புட்டுக்கான ஒரு ட்ரூத் டேபிள் போடலாம். ஓகே, நான் இதை கொஞ்சம் அழிக்கிறேன். நீங்க தேவைன்னா பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, மெய்நிலை அட்டவணை எழுத போறோம். என்ன நடக்கும்னா எஸ்ஸும் ஆரும் Qவும் தான் இங்க இருக்க ஆக்கு. ஆரம்பத்துல எஸ்ஸும் 0, ஆரும் 0, Q 0 எல்லாம். இதான் என்னது? ஆரம்ப நிலை. அந்த பெயர்கள்லாம் இருக்கு. சரியா? ஆரம்ப நிலை. எஸ் வந்து 1 ஆகி ஆர் இன்னும் நம்ம மாத்தி விடல, 0வாவே இருக்கார். எல்லாம் என்ன செஞ்சிச்சு? 1 ஆகிருச்சு. இதை நம்ம சொல்றோம் செட் நிலை. ஓகே, இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், இதை அவன் காலை வச்சிட்டு இருக்கும் போதுதான் LDR வந்து 16 தடைக்கு போகும். காலை எடுத்துட்டா தடை மறுபடி 50 ஆகிரும். அதாவது எஸ் மறுபடி 0 ஆகிரும். சரியா? ஆனாலும் எல்லாம் என்ன செய்யும்? அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படித்தானே இப்ப நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய லேசரா இருக்கும் இல்லையா? இதுல நீங்க தாண்டி போறீங்க. தாண்டி போகும்போது இந்த லேசரை மறைக்கிறீங்க இல்லையா? அந்த டைம் மட்டும்தான் அவர் எல்லாம் அடிப்பாராக இருந்தால் அது பிரயோசனம் இல்லை. அப்படி ஒரு மூமெண்ட்டை கண்டாலே தொடர்ச்சியாக அடிச்சிட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு சின்ன கணத்துக்கு மறைஞ்சாலும், இந்த லேசர் மறைஞ்சாலும் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஆக்டிவாக தொடக்கிறோம். சரியா? அப்ப இது என்னன்னு சொன்னால் நினைவு நிலை அப்படின்னு சொல்றது. என்னன்னா, இவர் எல்லாம் ஒன்னாகி இருக்கார் அப்படிங்கறது இவர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது நினைவு நிலையாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்றீங்கன்னு சொன்னால், திருடன்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. திருடன்லாம் கண்டுபிடிச்சு இன்னும் எல்லாம் அடிச்சுக்கிட்டே தானே இருக்கு. எல்லாமே ஆஃப் பண்ணும். அதுக்கு என்ன செய்வீங்கன்னா, ரீசெட்டை இந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஆளி, அதை கொஞ்சம் தூக்கி 5 வோல்ட்டுக்கு தொட்டு விடுவீங்க. தொட்டுட்டு மறுபடி விட்டீங்கன்னா 0க்கே விழுந்துடும். சரியா? இவரை வந்து 0 ஆகிட்டார். கல்வன் வந்து கடந்து போன உடனே 0 ஆகிட்டார். ரீசெட்டை நீங்க 5 வோல்ட்டுக்கு டச் பண்ணும்போது அது ஒன்னா மாறிடும். அந்த டைம் எல்லாம் ஆஃப் ஆயிரும், ரீசெட் ஆயிரும். இங்கே நீங்க டச் பண்ண ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். இங்கே நீங்க டச் பண்ணுவீங்க. டச் பண்ணிட்டு கையை எடுத்த உடனே இவர் மறுபடி 0 ஆகிடுவார், இவரும் 0 ஆகிடுவார். இது என்னது? மறுபடி ஆரம்ப நிலையை வந்தடையும். முன்னைய நிலை அல்லது ஆரம்ப நிலைன்னு சொல்லுவோம். நீலமைவுனா ரீசெட், அமைவுனா செட். சரிதானே? அமைவு, நீலமைவு. இது வந்து ஆரம்ப நிலையை மறுபடி அடையும். ஓகே, இந்த செட் ரீசெட் சுற்றுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னால், 1 செட்டும் 1 ரீசெட்டும் 1 இருக்க டைமுக்கு, அதாவது ரீசெட்டுங்கிற சுவிட்சை இப்படி மேல அழுத்தி பிடிச்சிக்கிட்டு, சரியா, மேல 5 வோல்ட்டா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்க இந்த ஐஆர் கற்றைய மறைப்பீங்களாக இருந்தால், சரியா, எஸ்ஸும் 1 ஆயிரும், ஆரும் 1 ஆயிரும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் இல்லை. சரியா? அப்ப என்ன செய்யும்னா, அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும். சரியா? இதுக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் இல்லை. சரியா? அப்ப என்னன்னா, அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். இப்போ அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் உடஞ்சு போச்சுன்னு சொல்லி டெக்னீஷியனை கூப்பிட்டு செய்வாங்க இல்லையா? அது இதைத்தான் செய்வாங்க. 2யும் ஒரே நேரத்தில் அமைக்கி விட்டோம்னா வந்து அவர் கொலாப்ஸ் ஆயிடுவார். அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க? ஃபுல் சிஸ்டத்தையும் ஒருக்கா ரீபூட் பண்ணுவாங்க. ரீபூட் பண்ணும்போது 000 அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வேலை செய்யும். 1 1ங்கிறது வரையறுக்கப்படாத ஒரு அவுட்புட்டை தரும். நீங்க வேணா அதையும் சொல்லலாம். 1,1
வரையறுக்கப்படவில்லை அல்லது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக எழுதிப்பீங்களா? எல்லா இன்புட்டுக்கும் மொத்த அவுட்புட்ஸையும் சரியாக எழுதி அதுக்குரிய பெயர்கள் பூரணமான மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேயா? அடுத்த கேள்வி பாருங்க. கள்வன் ஐயார் கற்றைக்கு குறுக்கே செல்லும் போது எச்சரிக்கை கருவி ஒலிக்கும் என காட்டுக. ஓகே, கள்வன் ஐயார் கற்றைக்கு குறுக்கே செல்லும் போது, நீங்க பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. கள்வன் ஐயார் கற்றைக்கு குறுக்கே செல்லும் போது S 1ஆகவும் R 0ஆகவும் வருகிறது. இந்நிலைமையில் Q 1ஆகும். இது அமைவு நிலை எனப்படும். எனவே Q 1ஆக இருப்பதால் எச்சரிக்கை கருவி தொழிற்படும். அப்படி எழுதி விட்டீங்கன்னா சரி. S 1 ஆகுது, R 0வா இருக்கு. ஆகவே ட்ரூத் டேபிள்ல பாருங்க, Q 1 ஆகுது. Q 1 ஆகுதாக இருந்தால் Qக்கு தானே எச்சரிக்கை கருவியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆகவே எச்சரிக்கை கருவி ஒலிக்க தொடங்கும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. இச்சந்தர்ப்பத்தில் ஒரு எழுவியலை பயன்படுத்துதல் ஏன் விரும்பத்தக்கதென விளக்குக. எழுவியல்ங்கிறது என்னன்னா, இதுதான் அந்த எழுவியல் சுற்று. செட் ரீசெட் சுற்று, எஸ்ஆர் சுற்று அப்படின்னு சொல்றது. என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், இந்த கள்வன் ஐயார் கற்றையை மறைத்து பின்னர் மீண்டும் மறைக்காது விட்டாலும் கூட எழுவியல் சுற்று அங்கு நடந்த அசைவை அல்லது அவன் மறைக்கும் போது வெளிவந்த பயப்பை நினைவில் வைத்திருக்கும். சரியா? பிளிப் பிளாப் சுற்றுன்னு ஒன்று இருக்கு, அதுவும் சரி. செட் ரீசெட் சுற்றுன்னு ஒன்று இருக்கு, அதுவும் சரி. நினைவில் வச்சிருக்கும். சரியா? மெமரிஸ் மாதிரி. சரியா? நினைவில் வச்சிருக்கும். அப்போ ஒரு கள்வன் ஐயர்கற்றை மறைத்து Q 1ஆக வந்தமையை எஸ்ஆர் சுற்று நினைவில் வைத்திருக்கும். எனவே கள்வன் ஐயர்கற்றையை மறைக்காமல் விட்டாலும் எச்சரிக்கை கருவி தொடர்ச்சியாக ஒலித்த வட்டமே இருக்கும். அதை நீங்க தர்க்க மட்டங்களையும் கொடுத்து விடுங்க. S1 R0 ஆகும் போது Q 1 ஆகும். கள்வன் உடனடியாக ஐயர்கற்றை மறைக்காமல் விட்டால் S0 R0. ஆனால் இந்நிலைமையிலையும் என்னது நினைவு நிலை இல்ல, இந்நிலைமையிலையும் Q 1. ஆகவே எச்சரிக்கை கருவி தொடர்ச்சியாக ஒளிந்த வண்ணம் இருக்கும். சரியா? மற்ற சுற்றுக்களை சாத்தியம் இல்லை, செட்ரிச சுற்றுல தான் இது சாத்தியம். இதான் நன்மை. அடுத்த கேள்வி பாருங்க. பின்னர் எச்சரிக்கை கருவி நிற்பாட்டப்பட வேண்டும். இதனை எங்கனம் அடையலாம்? போது விடைக்கான காரணங்களை தருக. எப்படி நிப்பாட்டுவோம்? ஆறில் காணப்படும் இருவழி சாவியை +5 வோல்ட்டுக்கு தொடுவதன் மூலம் S0 R1 எனும் நிலைமையை அடையலாம். இந்நிலையில் Q 0. இது ரீசெட் அல்லது மீளமைவு நிலை என அழைக்கப்படும். சரியா? இந்நிலையில் Q 0 ஆக இருப்பதால் எச்சரிக்கை கருவி நின்றுவிடும் அல்லது ஒலிக்காது. அப்படி எழுதுனீங்கன்னா சரி. எனவே எச்சரிக்கை கருவி இவ்வாறு நிறுத்த முடியும். அப்போ இதுக்கும் இப்படி எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ். இது இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்டு ஒரு கேள்வி இல்லை. தியரி எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கணும் பார்க்குற மாதிரி ஒரு கேள்வி. ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்லையும் செட் ரீசெட் சுற்றுலையும் உள்ள ஃபுல் கன்செப்ட்ஸையும் விளங்கப்படுத்துகிற ஒரு கேள்வி.